ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்ல விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கேன். ஆமேன் செல்லமே. இத்தனை நாளாக வெறும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்த உனக்கு உன் மன சங்கடங்களையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். உன்னுடைய வாழ்க்கை என் கைகளில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நீ உனக்கான வெற்றி கோட்டை தொடப்போகிறாய். விருட்சமாக இருந்து நீ விஸ்வரூபம் எடு. கூடிய சீக்கிரம் உனக்கென ஒரு வரலாறே உருவாகும். உன் வாழ்க்கை உனக்கு எதிராக திரும்பிடுச்சுன்னு நினைக்காத. நம்ம என்னென்னவோ ஆசைப்பட்டோம், ஏதேதோ நடக்கணும்னு நினச்சோம், ஆனால் என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கே, ஒன்றுமே நம்ம நினச்சா மாதிரி நடக்கலையேன்னு வருத்தப்படாத. நீ யாரை முழுசாக நம்புனியோ அவங்க எல்லாரும் உன்னை விட்டு விலகி போகிறாங்களே. இந்த உலகம் இவ்வளவு சுயநலக்கார உலகமா, மோசமான மனிதர்கள் நிறைஞ்ச உலகமா இருக்கேன்னு கவலைப்படாத. எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருப்பேன். அதனால் கண்ணை மூடி என்னை மனசில் நினச்சிக்கிட்டு உன்னுடைய மன கஷ்டத்தை எல்லாம் ஏன் மேலே இறக்கி வச்சிடு என் செல்லமே. நீ தனியாக இருக்க நீ தான் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்கேன். நீ தடுமாறும் போதெல்லாம் உன்னை கீழே விழுக விடாமல் என் கரங்கள் தான் உன்னை தாங்கி பிடிக்குது. கண்டிப்பாக உனக்கு பண கஷ்டமோ கடன் சுமையோ மன அழுத்தமோ வராமல் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை சரணடைந்த என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி செல்வ வளத்தை நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னுடைய வேலையை மட்டும் நீ மனசார திருப்தியோடு செய்யும்போது அதுக்குரிய பலனெல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும் என் செல்லமே. கோழைத்தனமாக நீ அழுகுவதற்காக நான் உனக்கு கண்ணீரை கொடுக்கல. கண்ணீர் என்பது மனசில் ரொம்ப அழுத்தமோ பாரமோ அதிகமாக இருக்கும்போது அதை லேசாக்குவதற்காக நான் கொடுத்த ஆயுதம். கண்களை சுத்தப்படுத்துவதற்காக நான் கொடுத்த ஆயுதமே தவிர சும்மா உட்காந்து கோழைத்தனமாக அழுவதற்காகவா நான் உன்னை படைச்சிருக்கேன். இந்த உலகத்தில் நீ பிறந்தது விதியை வெல்லக்கூடிய துணிச்சலான பிள்ளையாகவே, வெற்றியை பெறுவதற்காகவே. அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண்கலங்கி கவலைப்படாதே. அதர்மத்தையும் வஞ்சகத்தையும் வேறொருக்கும் பிள்ளையாக நீ வாழணும். நீ தைரியமாக முன்னால் நடந்து போனீனா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உன் பின்னாலேயே நடந்து வந்து நீ எதிர்பார்க்குற வெற்றியை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். இப்போது உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நினச்சோ, உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை நினச்சோ நீ பயப்பட வேண்டாம். உன் கையில் ஏந்திய தீபமாக இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருக்க போகிறேன். உன் பாரங்களை எல்லாம் நான் ஏந்திக்கிட்டு உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுப்பேன். என் அருளால் உன் வீட்டு வாசலை சுற்றி நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்க விட மாட்டேனேன்னு சொல்லமே. நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன். நீ தடுமாறும் போதும் தடம் மாறலாம்னு யோசிக்கும் போதும் கூட நான் தான் என் கரங்களால் உன்னை தடுத்து நிறுத்தி உன்னை வெற்றி பெற்று உயர்ந்து நிற்க வைப்பேன். காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை, அப்புறமா பார்த்துக்கலாம்னு நீ தள்ளி போட்ட விஷயங்களை எல்லாம் இப்போ சீக்கிரமே சுலபமாக வெற்றிகரமாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். நீ கற்பனை கூட செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருப்பேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையில் எல்லா முயற்சிகளையும் செய்ய பழகு. உன் மனசில் நீ அனுபவித்த வலியும் கஷ்டமும், நீ உன் வாழ்க்கையில் பட்ட அவமானமும் துன்பங்களும் இனிமே உன்கிட்ட இருக்காது என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை தோக்கடிக்க நினச்சாங்களோ அவங்க முன்னாடியே நீ வெற்றி பெற்று தலை நிமிர்ந்து வாழும்படி நான் செய்ய போகிறேன். இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்படவோ மனசுடைஞ்சு போகவோ வேண்டாம். உன் வழியை உனக்கான சக்தியாக மாற்று. நீ கண்ணீர் சிந்தாமல் கவலைப்படாமல் வாழ்க்கையை ஜெயிச்சணும். உன்னை தாழ்த்தணும் நினச்சவங்களுக்கு முன்பாக, உன்னை தோக்கடிக்கணும்னு நினச்சவங்களுக்கு முன்பாக நீ வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டிடு என் செல்லமே. உனக்கு முன்னும் பின்னும் நிழலாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன்னை வழி நடத்த போகிறேன். இந்த நம்பிக்கையோடு உன் கடமையை செஞ்சினா மற்றதையெல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன்.
மற்றவங்க போகிற பாதையில் மற்றவங்க செய்கிற செயல்களை நீ செய்ய வேண்டாம். உன் மனசு என்ன சொல்லுதோ உனக்கென தனியான பாதையில் நீ நடந்து போ. உனக்கென தனிமையை கொடுக்காமல் உன்னையே ஒரு தலைமைக்கான அடையாளமாக நான் மாத்துறேன். எந்த விதத்திலும் உன் வேகத்தை நீ குறைக்கவோ நிறுத்தவோ வேண்டாம். நீ போகிற திசைதான் சரியானது. நீ போகும் திசையில் நானும் உனக்கு துணையாக வருவேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க சந்தேகத்தையும் கவலையையும் போக்கி பயத்தையும் பதட்டத்தையும் நீக்கி உன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரியான பாதையில் உன்னை வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ செஞ்ச ஒவ்வொரு உழைப்பும் ஒரு விதை நினச்சிக்கோ. விதை எப்படி மண்ணுக்குள்ளே இருந்து செடியாக மரமாக மாறுதோ அதே போல் உன்னுடைய உழைப்பும் அமைதியாக கண்ணுக்கு தெரியாமலேயே இருந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகுது. உன்னை விட்டு போன காசு பணத்தை நீ இழப்பு நினைக்க வேண்டாம். அந்த அனுபவம் உனக்கு பணத்தை கையாளக்கூடிய பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. நீ இழந்த விஷயங்கள் இப்போது உனக்கு எப்படி காசு பணத்தை சேர்க்கணும், செல்வ வளத்தோட சிறப்பாக வாழணுங்கிற பாடத்தை சொல்லி கொடுத்துருச்சு. இந்த அனுபவம் தான் உன்னை ராஜாவாக ராணியாக மாற்ற போகுது என் செல்லமே. உன்னுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடிய உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன். வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நீ ஒரு நிமிஷம் கூட நினைக்காதே. இந்த உலகத்தில் முடிவுன்னு எதுவும் கிடையாது. இந்த வராகியம்மா உனக்காக ஒரு புது தொடக்கத்தை உருவாக்குறேன். சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உன்னை வெற்றி பெறச் செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உன் விதியை முடிப்பவளும் நான் தான். உன் வாழ்க்கையை மாற்றி எழுதுபவளும் நான் தான். கஷ்டப்படணும்னு எழுதி வச்சிருக்க உன் தலைவிதியை முடிவுக்கு கொண்டு வந்து நீ நல்லபடியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்வேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சி வாழ பழகிக்கோ என் செல்லமே. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் வாழ்க்கையில் எதுவுமே மாறலையேன்னு வருத்தப்படாத. எதை எப்படி மாற்றி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ விதைச்ச விதைகளை எல்லாம் இப்போது உனக்கான வெற்றிகளாக கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராயிட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். நீ பலவீனம்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க உன்னை பார்த்து பயப்படுறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. நீ நல்லா வாழ்க்கையில் ஜெயிக்கிறத முன்னுக்கு வர்றதை பார்த்து பொறுக்க முடியாமல் பயந்து போய் தான் எங்கே நீ முன்னேறுவியோங்கிற பயத்தில் உன்னை என்ன சொன்னாலும் நீ அடங்க மாட்ட, பயப்பட மாட்டேன்ற புரிதலோட தான் உன்னை ஏதாவது ஒரு விதத்தில் பலவீனமாக்க முயற்சி செய்கிறாங்க. உன் அமைதிதான் உனக்கான ஆயுதம். உன்னுடைய தைரியம்தான் உனக்கான சக்தி. உன்னுடைய மதிப்பை நீ எந்த விதத்திலும் குறைவாக நினைக்காதே. அடுத்தவங்க உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் அடுத்தவங்களுடைய அங்கீகாரத்தினால நீ எந்த விதத்திலும் குறைஞ்சு போயிட மாட்ட. நீ தலை நிமிர்ந்து நடந்தாலே உனக்கான பாதை விரியும் என்று செல்லமே. இந்த வராகி அம்மாவும் உனக்கான வலிமையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையிலேருந்து யார் விலகி போனாலும், யார் உன்னை ஏமாற்றிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அது உனக்கான தண்டனை கிடையாது என் தங்கமே. வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை உன்கிட்ட இருந்து நான் வடிகட்டுறேன்றதை புரிஞ்சுக்கோ. எது உனக்கு தேவையில்லையோ, எது உனக்கு சரி வராதோ, எது உனக்கு பொருத்தமாக இருக்காதோ அந்த விஷயங்களையும் அவர்களையும் இப்படி தான் ஏதாவது ஒரு விதத்தில் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு யாரெல்லாம் தேவையோ, யாரெல்லாம் தேவை இல்லையோ அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீ ஏற்றுக்கொள். உன் மதிப்பை புரியாதவங்களுக்கு, உனக்கு மரியாதை கொடுக்காதவங்களுக்கு உன் வாழ்க்கையில் நீ இடம் கொடுக்க வேண்டாமே செல்லவே. உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு, உன் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மரியாதையோடு நடத்தக்கூடிய மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கிட்டினா போதும். என்னை மீறி இனி வரக்கூடிய எதிர்காலம் உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டத்தை கொடுக்க நான் விடமாட்டேன். கர்ம வினைகளும் என்னை மீறி உன்னை கஷ்டப்படுத்த விடமாட்டேன். என் பாதத்தை சரணடைந்த உனக்கு உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி பாதையை காட்டுறேன். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எந்த விதத்திலும் கஷ்டப்பட நான் விட்டுட மாட்டேன். உன் மனசு வருத்தப்படும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். நீ அழுது அழுது கவலைப்பட்ட அத்தனை நாட்களும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. இனி ஒவ்வொரு நாளும்
நீ சந்தோஷமாக சிரிச்சு மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். நீ சோர்ந்து போனாலும் சில விஷயங்களை கைவிட நினைச்சாலும் கூட உன் கையை பிடிச்சு உன்னை வழி நடத்துகிற இந்த வராகி அம்மா உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னுடைய விடாமுயற்சிக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேனேன்னு செல்லமே. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ புது வலிமையோடு வாழப்போகிறாய். யாராவது தப்பு செஞ்சாங்களாலும் அல்லது உனக்கு எதிராக தீங்கோ கெட்டதோ கொடுமையோ செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இரு. அவங்க தப்பு செஞ்சவங்கள நான் ஏன் மன்னிக்கணும்னு யோசிக்காத. மன்னிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். மன்னிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கிறதின் மூலமா எந்த விதத்திலும் நீ பலவீனமாக மாட்டாய். மன்னிக்கிறது உன் உள்ளத்தின் வலிமையை காட்டும். உன்னை காயப்படுத்துறவங்களையும் கஷ்டப்படுத்துறவங்களையும் நீ மன்னிக்கும் போது அவங்க செஞ்ச தவறு இல்லைன்னு ஆயிடாது. அவங்க செஞ்ச தவறை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். உனக்கும் அவங்கள மன்னிச்சிட்டோன்ற ஒரு மன நிம்மதி கிடைக்கும். கோபத்தை கட்டி போடு. மன்னிப்பு ஒன்றே உன்னை உயர்த்துன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விதத்திலும் நீ கோபப்பட்டு உன் பக்க நியாயமே உனக்கு எதிராக திரும்பும்படி செஞ்சிடாத. கோபப்படுறவங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் அந்த கோபத்தின் காரணமாகவே மற்றவங்க கண்ணுக்கு அவங்க தப்பானவங்களா தெரிவாங்க. அதனால தான் நீ அமைதியாக இரு, கோபப்படாதன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த வராகி அம்மாவை சரணடைந்த என் செல்ல பிள்ளையான உன்னை மன நிறைவோடும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வைக்க நான் இருக்கேனே செல்லமே. இந்த உலகமே உன்னை தனியாக தள்ளி விட்டாலும் நான் எப்போதும் உனக்கு உறுதுணையாக உன் கூடவே இருப்பேன். உன் வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை உண்டாக்க போகிறேன். நீ போகும் பாதையிலெல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்குறேன். தப்பு செஞ்சாலும் நீ மனசு வருத்தப்பட வேண்டாம். எப்போது நீ என்னை தேடி வந்து சரணடைந்தாயோ அப்போதே உன் தவறுகளை எல்லாம் மன்னித்து உன்னை தூய்மையாக்கிட்டேன். நான் தேவையில்லாமல் ஐயோ நம்ம சின்ன வயசில் தப்பு பண்ணிட்டோமே, போன மாதம் போன வருஷம் கடந்த காலத்தில் தப்பு செஞ்சிட்டோமேன்னு உனக்குள்ள குற்ற உணர்வை வைத்து வருத்தப்படாதே. நடந்த தவறுகளை எல்லாம் என் காலடியில் வச்சுட்டு நீ எப்போதும் நிம்மதியாக இருக்கணும். ஒரு தாய் தன் பிள்ளை தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பாளோ அதே போல உன் பாவங்களையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் மன்னிச்சிடுறேன். இன்னையிலிருந்து நீ ஒரு புது ஆளா புது மனிதனா இந்த உலகத்தில் வாழ தயாராகு. உனக்கு என்ன வேண்டுமோ அது அனைத்தையும் நான் உனக்காக கொடுப்பேனேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் தோல்விகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை வளர்த்து ஆளாக்கி மிகப்பெரிய வெற்றிகரமான ஆளாக நான் உருவாக்குறேன். உன் மனசுக்குள்ள நீ தைரியத்தை வரவழைச்சிக்கோ. உன்னை திடப்படுத்தி உனக்கான ஒரு வெற்றியை உன் கைகளில் சேர்க்கிறேன். நீ இழந்தது எல்லாமே இரட்டிப்பான நன்மையாக உன்னை வந்து சேரும். உனக்கு மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும்படி நான் செய்வேனேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்து உன்னை பாடாப்படுத்தினாலும் காலமும் நேரமும் உன்னை நெருக்கினாலும் கூட உன்னை காப்பாற்ற இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் இன்னையோட முடிவுக்கு வரப்போகுது. உன் பக்கத்திலேயே நான் நின்று உன் விதியை மாற்றி எழுதுவேன். உன் பயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து நீ தலை நிமிர்ந்து வாழும்படியும் நான் செய்வேன். இத்தனை நாளா நீ அமைதியாக மௌனமாக பொறுமையாக சகிச்சுக்கிட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் சேர்த்து நான் வெற்றியை பரிசாக கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ பொறுமையோடு அனுபவித்த அத்தனை வழிகளும் வேதனைகளுக்கும் இப்போ பதில் கிடைக்க போகுது. உன்னை தடுக்க நினச்சவங்க உன்னை இழிவுபடுத்துகிறவங்க உன் வளர்ச்சியை பார்த்து இப்போ தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க. ஏன்னா உன்னை பகைச்சிக்கிட்டோம், ஏன் தான் தேவையில்லாமல் உன்கிட்ட பேசாமல் போனோம், ஏன் உன்னை விட்டு விலகி நின்னோன்னு உன் எதிரிகள் அனைவரும் வருத்தப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பேன். எல்லா கண்களும் உன் வெற்றியை பார்த்து வளர்ச்சியை பார்த்து பொசுங்கி போக